ஹாய் காய்ஸ், நகை அடகு வைக்கிறதுல ஆர்பிஐ இந்த மந்த் இன்னும் திரும்ப நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது மக்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத நாங்க திரும்பவும் சரிபார்ப்போம் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொண்டு வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ கடன் நம்ம வாங்குறதே ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நம்ம வாங்குறோம். ஸோ மொத்தமா நம்மளால நகை கட்டி திருப்ப முடியாது. ஸோ கம்மியான வட்டிக்கு அடுத்தடுத்து ரெனிவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நடுத்தர மக்கள் எல்லாருமே பேங்க்ஸை நாடி நம்ம கொண்டு போய் ஜுவல்ல நம்ம லோனுக்காக கொண்டு போறோம். ஸோ அதுக்கே ஒரு பெரிய ஒரு இடியா லாக் பண்ணிட்டாங்க. இயர் எண்ட்ல நீங்க கண்டிப்பா ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் நீங்க ஜுவல்ல திருப்பணும். ஸோ அப்பவே திருப்புனா கூட அதே நாள்ல அடகு வைக்க முடியாது. மறுபடியும் நீங்க திருப்பி தான் அடகு வைக்கணும்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது போக இப்ப இன்னும் 2-3 விஷயங்களையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம நியூ அப்டேட் என்ன, பழைய அப்டேட்ஸ் என்னவா இருந்தது, எப்படியெல்லாம் அது மாறி இருக்கு, அது எப்படி மக்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். மறக்காம அந்த வீடியோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுடைய ஃப்ரீ ஹார்ஸ்ல வாட்ச் பண்ணி பாருங்க. இப்போ நியூ அப்டேட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது இந்த வீடியோல பாத்திரலாமா? மெயினா இந்த அப்டேட் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நகை மதிப்பீடுதல கரெக்டான விஷயங்களை நாங்க சரி பார்க்கணும். நிறைய இந்த ஜுவல் லோன்ல ஸ்கேம் நிறைய நடக்குது. ஸோ முறைகேடுகளை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது கவர்மெண்ட் செக்டார் பேங்க்குக்கு மட்டும் இல்ல, என்பிஎஸ்சி பேங்க் நான் பேங்கிங்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஸுக்குமே நாங்க இப்படிதான் கொண்டு வந்திருக்கோம். நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. மெயின் ரீசன் அதுதான் முக்கியமா சொல்லியிருக்காங்க. சில கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனுடைய நேம்ல 1 கிலோ வரைக்கும் தான் தங்கத்தை லோனா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்ட 1 கிலோ இல்ல அப்படின்னாலும் 1 பவுன் வைக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. பட் நிறைய பிசினஸ் பண்ணக்கூடிய பீப்புள் இருப்பாங்க. மோர் தென் நிறைய ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க இந்த 1 kgக்குள்ள தான் ஜுவல் லோன் வைக்க முடியும். அதுக்கு மேல நீங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கோல்டு காயின்ஸை நீங்க லோனுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னா அது 50 கிராம்ஸ்க்கு உள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல வைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, காயின்ஸ் கண்டிப்பா லோன்ஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல. ஒரு சில பேங்க்ஸ்ல கோல்டு காயின்ஸுமே லோனுக்காக எடுத்துக்கிறாங்க. இன்கேஸ் உங்க பேங்க்ல எடுக்காத பட்சத்துல உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்காக பணம் தேவைப்படுது, நான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை கோல்டு சேவிங் பண்ணக்கூடிய பர்சனா இருந்தா கூட இன்வெஸ்ட்மெண்டா நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நீங்க கோல்டு காயினாவோ பாராதோ வாங்கியிருப்பீங்க. சோ ஒரு எமர்ஜென்சிக்கு வைக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கோல்டு காயின்ல மேல ஒரு சின்னதா ஒரு ஹூக் மாதிரி ஒரு டாலர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஜுவல் கணக்குல வந்துரும். சோ இதை நீங்க பேங்க்ல தாராளமா ஒரு செயினோடவோ இல்ல நார்மல் டாலராவோ கொண்டு போய் கூட கொடுத்து நீங்க மணி லோன் எடுத்துக்கிறதுக்கு முடியும். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ கோல்டு லோனுக்கு காயின்ஸை நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா 50 கிராம் வரைக்கும் தான் இனிமேல் அலோடு. கோல்டு லோனுக்கு வரக்கூடிய எல்லா தங்கத்தினுடைய தூய்மையும் கட்டாயம் பரிசோதனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதே மாதிரி தங்கமும் சரி வெள்ளியும் சரி கட்டிகள், அதாவது பாரா நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா தடை அப்படிங்கிறது விதிச்சிருக்காங்க. ஸோ நீங்க சில்வரா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் பாரா கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களால லோன் எடுக்கிறதுக்கு முடியாது. ஆனா அதே மாதிரி ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெண்டுக்குமே கடன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அப்டேட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் இதை வச்சு நீங்க எந்த லோனுமே எடுக்கிறதுக்கு முடியாது. நீங்க கோல்டு லோன் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய சொந்த நகைதானா அப்படிங்கறத பேங்க் கண்டிப்பா உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கரெக்டான அந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்காங்களாங்கிறதையும் உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு வைக்கிறேன் அப்படின்னா நான் மெடிக்கலுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் சர்டிஃபிகேட் தர முடியுமா? ஸோ மெடிக்கலுக்கு ஓகே, மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஏதாவது நான் பில் பேமெண்ட் பண்ணியிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொண்டு வரேன். நான் என்னோட பர்சனலா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் வாங்கியிருக்கேன், வேற ஏதாவது ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அது ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்டா இருக்கு, சரி சட்டு நான் இங்க வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் அதை எப்படி நான் ப்ரூவ் பண்றது அப்படின்னு தெரியல. இது எந்த விதத்துல கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை பேங்கிங் செக்டார்ல யாராவது இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான கான்டென்ட்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் அதை தாண்டி நம்மளுடைய ப்ரூஃப்ஸ் ஆவணங்கள், ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்ம இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் அட்ரஸ்,
இது எல்லாத்தையுமே வந்து பக்காவா வெரிஃபை பண்ணணும். ஒருவேளை அது திருட்டு நகைகளா இருக்கலாம், போலி நகைகளா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்கேம் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக டாக்குமெண்ட் கரெக்ஷன் வந்து கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்க கண்டிப்பா 12 மந்த்ஸ்ல முழு தொகையையும் செலுத்தி உங்களுடைய நகைய திருப்பி இருக்கணும். அதுதான் இந்த ரூல்னுடைய மிக முக்கியமான விஷயமே. ஸோ நீங்க வந்து 1 இயர்க்கு மேல ஓகே என்னால இந்த இயர் என்ன நகைய திருப்ப முடியல. ஸோ நான் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் பே பண்ணிட்டு நான் நகைய வந்து ரெனிவல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்கனால ரெனிவல் வந்து பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா கூட ஃபுல் பேமெண்ட் வந்து பண்ணி இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் 2ம் கட்டி நீங்க எடுத்துட்டு நகைய எடுத்துட்டு வெளிய நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் வந்து நீங்க போய் திரும்பவும் அந்த நகைய வந்து நீங்க அடகு வச்சு அதுக்கு ஒரு அப்ரைசல் அமௌண்ட், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அந்த 1 இயர்க்கான தேதி, வாய்தா தேதி எல்லாமே போட்டு தான் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். அதாவது நீங்க நகைய புதுசா எடுத்துட்டு திரும்ப ஒரு அக்கவுண்ட் நியூவா ஓபன் பண்றீங்க. இதுதான் பேங்க்னுடைய மெத்தட். ஸோ கூட்டுறவு சொசைட்டிக்குமே கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய வங்கிகளுக்கும் சில கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதிகபட்சமா அந்த பேங்க்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு 5 lakhs வரைக்கும் தான் கடன் வந்து குடுக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பிரைவேட் செக்டார்ல இருக்கிற பேங்க்குக்கும் கவர்மெண்ட் பேங்க்குக்கும் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குடுக்கிற பேமெண்ட்டும் ஒரு கிராமுக்கு வந்து குடுக்கிற பேமெண்ட்டும் டிஃபர் ஆகும். அண்ட் பேங்க்குக்கும் கூட்டுறவு சொசைட்டிக்கு இருக்கிற அமௌண்ட் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் சொல்றேனே, நீங்க வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல போய் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு 5,000 குடுக்குறாங்கன்னு வச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க பேங்க்ல கவர்மெண்ட் பேங்க்ல போனீங்கன்னா ஒரு 4,000 தான் தருவாங்க. அதுவே நீங்க கூட்டுறவு சொசைட்டி போனீங்க அப்படின்னா 3,500 3,000 இந்த மாதிரி தான் வந்து தருவாங்க. ஸோ அந்த இதுலயுமே 5 லட்சம் வரைக்கும் தான் கடன் தரணும். அதுக்கு மேல தரக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகள் வந்துட்டு ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கு. லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஜுவல் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன ரேட் போயிட்டு இருக்கோ அதுல இருந்து 75% மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அந்த அமௌண்ட்டை தான் நம்மளுக்கு வந்து லோன் அமௌண்ட்டா வந்து கொடுப்பாங்க. அதுக்கு மேல வந்து கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சில பேங்க்ஸ்ல ரெகுலர் நம்ம கஸ்டமரா இருக்கோம், நம்மளுக்கு நல்லாவே அவரை தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்காக ஒரு 40,000 தான் வைக்க முடியும் அப்படின்னா, சரி ஓகே ஒரு 5,000 சேர்த்து வைங்க, 45க்கு வைங்க, 50க்கு வைங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் திருப்பி ஒரு கால்குலேட் போட்டு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா திருப்பிக்கோங்க அப்படின்னு சில இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்மளுக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் அதை வந்து அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ லோன் டு வேல்யூவை கரெக்டா வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இது வந்து கவர்மெண்ட் பேங்க்குக்கு மட்டும் இல்ல, நான் பேங்கிங் அண்ட் பிரைவேட் பினான்சியல் செக்டாருக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ நீங்களும் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பேங்கிங் செக்டார்ல அந்த ஒரு கஸ்டமர் வந்து நகைக்கான வட்டி அண்ட் அசல் ரெண்டுமே திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை மீறி அந்த லோன் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜுவல் வந்து ஒரு 50,000க்கு தான் நம்ம வைக்க முடியும் அப்படின்னா, இப்போ வந்து கோல்டு ரேட் அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால 60,000க்குனால அவங்க கொடுக்கறதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்குறீங்க, 80% 85% வரைக்கும் லோன் அமௌண்ட் வந்து சாங்ஷன் பண்றீங்க. ஸோ இந்த ஸ்கேம் எல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, அதனால அவங்க வட்டி வருது அப்படிங்கிறதுக்காக அது வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து கட்ட முடியாம வட்டி அதிகமா போயிட்டு இருக்கிறதுனால ஜுவல் வந்து அதிகமா ஏலத்துக்கு வந்து போகுது அப்படிங்கிற ஒரு குறை வந்து இருக்கு. ஸோ இனிமேல் நீங்க அதை வந்து பண்ணக்கூடாது. கரெக்டா 75% அமௌண்ட் மட்டும் தான் லோனா நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளும் வந்து விதிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க வந்து என்னென்ன மாதிரியான வட்டி அண்ட் அசல் வந்து பே பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வட்டி பிளஸ் அசல் ரெண்டுமே நீங்க வந்து பே பண்ணலாம். ஸோ ஒரு 5,000 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 3,500 அந்த மாதிரி வந்துட்டு அசலுக்கும் 1,500 வட்டிக்கும் அந்த மாதிரி இந்த மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வட்டியோ, இப்போ ஒரு 1,00,000க்கு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா 90 பைசா அப்படின்னு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 900 rupees வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஒரு 5,000 rupees வந்து அசலுக்கும் 900 rupees வந்து இன்ட்ரெஸ்டாவும் நீங்க பே பண்ணிட்டே வந்து வரலாம். ரெண்டாவது, வருஷத்தினுடைய முடிவுல வட்டியும் அசலும் கட்டி நகையை வந்து நீங்க திருப்பிக்கிறது. ஸோ எனக்கு மாசம் மாசம் வட்டி கட்டுற அளவுக்குலாம் முடியல, ஸோ நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு ஒரு பக்கம் பல்கா ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கு, ஸோ அதை வச்சு நான் நகையை திருப்பிக்கிறேன்னு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க, ஸோ அந்த டேட் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த நகையை மீட்கிறதுக்கான டேட்ல உங்களுடைய மொத்த தொகை 1,00,000 அதுக்கான வட்டி தொகை அப்படிங்கிறது 10,800 ஒட்டுக்கா கட்டி நீங்க வந்து நகையை வந்து மீட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க மாசம் மாசம் வட்டியை மட்டுமே கட்டிட்டு வருது, என்னால வந்து அசல் தொகை கட்டுற அளவுக்கு என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் இப்ப இல்ல, ஸோ நான் மொத்தமா கட்டி நான் நகையை வந்து திருப்பிக்கிறேன், ஸோ நான் மாசம் மாசம் வட்டியை குறைச்சிட்டு வந்தேன்னா அந்த 10,000 எனக்கு குறையும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் வட்டி தொகை மட்டும் 9,000 கட்டிட்டு வருவீங்க. ஸோ இயர் எண்ட்ல அந்த 1,00,000 நகை பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நகையை வந்து நீங்க திருப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில குறைவான தொகைகளை மட்டும் கொடுக்கறது. இப்ப
இப்ப வந்து ஒரு 1,00,000க்கு நகை வச்சிருக்கீங்க அப்டின்னா, ஒரு 40,000 பிரின்சிபல்ல கட்டுறது. மாசம் மாசம் அதுக்கான வட்டி கட்டிட்டு வருது. திருப்பவும் ஒரு 20,000 கிடைக்கும்போது, திருப்பி 20,000 கொண்டு போய் பிரின்சிபல்ல போடுறது. அப்புறம் திருப்பியும் இன்ட்ரெஸ்ட் அதிலிருந்து கம்மியாயிட்டே வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ட வந்து மாசம் மாசம் நம்ம பே பண்ணிட்டே வரும்போது, இயர் எண்ட்ல எனக்கு கொஞ்சமான தொகை தான் கடைசியா வந்து பிரின்சிபல் வந்து நம்ம பே பண்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வட்டி அசலுங்கிறத பிரிச்சு உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்ல நெறைய விஷயங்கள் பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ ஸ்கேம் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து நான் பேங்கிங்ல வைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கம்மியாகுது அப்படின்னு ஒரு பக்கம் பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டாலுமே, நம்மளுக்குள்ள 1 இயர்க்குள்ள நம்ம திருப்ப முடியாது. அப்ரைசல் அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ மொத்த தொகையும் என்னால செலுத்தி இது பண்ண முடியாது. அப்படியே மறு அடவு வைக்கிறதா இருந்தாலும் அடுத்த நாள் நான் போகணும் அப்படிங்கும்போது, நெறைய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன திருப்பியும் கோல்டு லோன்க்குள்ள ஒரு பிரஷரா தான் வந்து கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு நீங்க எந்த பேங்க்ல ஜுவல் லோன் வந்து வச்சிருக்கீங்க? அதுல எப்படிப்பட்ட ரூல்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு? அது உங்களுக்கு என்ன மாரியான பிரச்சனைகள வந்து குடுத்துட்டு இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.